ஆமாமா, அரட்டை அடிக்கலாம் வாங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். அரட்டை அடிக்கலாம் வாங்க. இன்னைக்கு உங்களோட அரட்டை அடிக்க போகிறது நான் மட்டும்தான். காரணம் சொல்லிடுறேன். இப்போ சமீபத்தில் அந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் திடீர்னு எல்லா ஃப்ளைட்ஸும் கேன்சல் பண்ணா இல்லையா, அதே மாதிரி நான் பிளான் பண்ண இந்த எபிசோடுக்காக பிளான் பண்ண ஷூட்டிங் வந்து திடீர்னு கேன்சல் பண்ணுற மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலி என்னென்னா, some of the artists were not available and so the takeoff was not possible. பட் என்னன்னா, அடாத மழை பெய்தாலும் விடாத நாடகம் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி வாட் எவர் இட் பி, இன்றைக்கி எபிசோட் ஏதாவது ஒரு கண்டென்ட் எடுத்து அதை வந்து உங்களோட ஷேர் பண்ணணும், அதை விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நானே உங்களோட அரட்டை அடிக்கலாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணேன். இதில் ஐ வாண்ட் டு சே டூ திங்ஸ் இன் திஸ். ஒன்று வந்து இந்த அரட்டை அடிக்கலாம் வாங்க கிடைச்ச வரவேற்பு, அதை பார்த்தோன்னே நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு தோணித்து. ஸோ பர்ஹாப்ஸ் ஃப்ரம் நெக்ஸ்ட் வீக் ஆன்வர்ட்ஸ் ஐ வில் ஆல்சோ பி ஒன் ஆஃப் தி பார்ட்டிசிபெண்ட்ஸ். செகண்ட் திங் வந்து என்ன, இப்போது ஒரே ஒரு சின்ன வித்தியாசம் என்னென்னா, இப்போ 8 பேர் பேசுகிறதுக்கு பார்த்தா நான் பேச போகிறேன். அது கருத்து வந்து மோரலஸ் அதே தான் இருக்கும். அவள் 8 பேரும் பகிர்ந்துக்க போகிற கருத்து அது வந்து ஒருமித்தமாக என்னோட கருத்தாக வரும். அவளோட கருத்தை நான் ரெப்ரசன்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா எலாபரேட்டாக பிளான்லாம் பண்ணியிருந்தேன், அடுத்த டாபிக் என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்லாம். இட் வாஸ் அபவுட் ஜிம் கல்ச்சர். பட் என்னென்னா, அந்த ஜிம் யோகாலாம் சொல்கிறா இல்லையா, இப்போ அதை பற்றி தான் அடுத்ததாக எடுத்துக்கலான்னு இருந்தேன். ஸோ மெனி அதர் திங்ஸ் வேர் ஆல்சோ லைன்ட் அப். பட் அது வந்து அவளோடைய அது வந்து பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தோணித்து. ஸோ இன்னையை பொறுத்த வரைக்கும் வி ஆர் சரௌண்டட் பை ஸோ மெனி என்ன சொல்கிற ஸோ மெனி திங்ஸ் தட் ஆர் பியாண்ட் அவர் கண்ட்ரோல். இப்போ நடந்த அந்த இன்சிடெண்ட் ஆரம்பத்தை சொன்னேன், அதே எடுத்துங்களேன். திடீர்னு ஒரு ஏர்லைன்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் மொனோபோலிஸ்டிக் 62% ஏதோ இஸ் தேர் ஷேர். திடீர்னு அவள் எல்லா ஃப்ளைட்ஸையும் கேன்சல் பண்ணிட்டாலும் 1600 ஃப்ளைட்ஸும் அதை ஃபஸ்ட் டே அன்றைக்கி கேன்சல் பண்ணால் அப்புறம் ஸோ மெனி கேயாஸ் ஹேப்பன். உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இது வந்து வாட் எவர் பி த ரீசன், யூனோ, இட் இஸ் அல்டிமேட்லி யார் சஃபர் பண்ணுறா அப்படின்னு பார்த்தா, ஆர்கே லக்ஷ்மண் சொன்ன மாதிரி தி காமன் மேன், நம்மளாம் தான் சஃபர் பண்ணுறோம். மேலிடத்தில் இருக்கிறவாள்லாம் வேறு மாதிரி அதை ஹேண்டில் பண்ணுவோம். அவளுக்கு வந்து பாதிப்பு அப்படின்னு பார்த்தா அவளுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. பொலிட்டிக்கலி அது நிறைய விஷயங்கள் நடக்கலாம், டிஸ்கஷன் நடக்கலாம், டிபேட் நடக்கலாம், ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறேன்லாம் சொல்லலாம், அதெல்லாம் ஒரு பக்கம். பட் அல்டிமேட்லி தி என்ன சொல்கிறது, த புவர் சிட்டிசன்ஸ், தே ஆர் தி சஃபரர்ஸ். இதில் இப்போ பார்த்தேன்னா எந்த ஒரு சம்பவத்தை எடுத்துட்டாலும் நான் சொல்கிறேன். இன்னொரு அஃப்கோர்ஸ் அது வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட், சப்ஜுடிஸாக இருக்குது. இருந்தாலும் அதை பற்றி ஒரு சின்ன மென்ஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன். யா, உங்களுக்கே தெரியும் நான் எதை பற்றி சொல்ல வரேன்னு. அதாவது ஒரு தீபத்தூண் ஒன்று இருக்குது, அதில் தீபம் ஏற்றணும். அதாவது விஷயம் வந்து அவ்வளோ சிம்பிளான விஷயந்தான். அதாவது சிம்பிள் நினச்சா சிம்பிள், காம்ப்ளிகேட் ஆக்கணும்னா காம்ப்ளிகேட் ஆக்கலாம். இதுதான் இது இண்டிகேட் பண்ணுறது அதை தான். அது வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் இன் டு தி பாலிட்டிக்ஸ் ஆஃப் இட். பட் எந்த ஒரு விஷயத்தையுமே எவ்வளோ காம்ப்ளிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து இது ஒரு உதாரணம், இதுவும் ஒரு உதாரணம். ஸோ இதே மாதிரி நம்ம நாட்டில் வந்து அதான் நான் வந்து இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு வித்தவுட் எனி பயஸ், வித்தவுட் பீயிங் பார்ட்டிசன், அதாவது ஒரு தேச நலனில் ஒரு அக்கறை உடையவன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அஃப்கோர்ஸ் ஆன்மீகத்திலையும் எனக்கு ஈடுபாடு உண்டு.
ஈடுபாடுன்னு சொன்னேன்னா அது வந்து சமீபத்தில் ஏற்பட்ட ஈடுபாடு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அஃப்கோர்ஸ் நான் வந்து ஐ எம் நாட் an ஏத்திஸ்ட். கடவுள் நம்பிக்கையெல்லாம் நிறைய உண்டு, நிறைய விஷயங்கள் இது பண்ணியிருக்கேன். சமீபத்தில் நீங்கள் உங்களுக்கே தெரியும் மகா பெரிவா சீரீஸ்லாம் பண்ணினேன். பட் அந்த ஒரு அதீதமான ஈடுபாடு ஏற்பட்டது அதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் 2000 வந்து 2ஆம் சாணக்கியன்னு ஒரு சீரீஸ் பண்ணினேன். அதில் வந்து என்ன சொல்கிறது, தி ரெலவன்ஸ் ஆஃப் வேதாஸ் டு மாடர்ன் சயின்ஸ், வேதங்களில் இல்லாத விஷயங்களே கிடையாது அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணியிருந்தேன் அதில். ஸோ அந்த ஒரு லீனிங்கும் உண்டு எனக்கு. அதே சமயம் நம்ம சுற்றி நடக்கிறத பார்த்தா, எஸ்பெஷலி நவடேஸ் பார்த்தா ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இந்த இன்சிடெண்ட்டே எடுத்துட்டா என்னன்னா எது நிஜம் எது பொய்னே தெரியாத அளவுக்கு ஆயிடுது எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும். இப்போ சப்சிக்வெண்ட் வீக்ஸில் கவர் பண்ண போகிற டாபிக் எல்லாமே பார்த்தோன்னா, இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் ஒன்று ஆரம்பித்தோம், அது கண்டினியூ ஆகும். அதுலேயும் பார்த்தேன்னா ஜனங்களை எப்படி முட்டாள் அடிக்கலாம், அதாவது ஆஃபர்ஸ்னு போடுறான். இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் என்ன, அவன் என்ன ப்ராஃபிட் லாஸ்லேயே நம்மளுக்கு விற்க போகிறான்? நாட் அட் ஆல். அவனோட ப்ராஃபிட் மார்ஜினை அப்படியே தான் ரீட்டைன் பண்ண போகிறான். இதுதான் நிறைய பேருக்கு நம்மளுக்கு என்ன சொல்கிறது, பிடிபட மாட்டேங்கிறது. வி கெட் கேரிட் அவே. அதாவது இப்போ இதை எடுத்துட்டேன்னா எனி ஆன்லைன் மார்க்கெட் மார்க்கெட்டிங் எடுத்துட்டேன்னா ஆர்டர் வித்தின் 18 hours. அப்போ நம்மளுக்கு சைக்கலாஜிக்கலாக அப்போ 18 மணி நேரத்துக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ணிட்டோம்னா இந்த விலைக்கே கிடைக்கும் போல் இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது எப்போ ஆர்டர் பண்ணாலும் அந்த விலை தான், மேபி குறைஞ்சாலும் குறையலாம். அதாவது ஹவு வி ஆர் கெட்டிங் எக்ஸ்ப்ளாய்டட். இப்போ அந்த இண்டிகோ விஷயத்தை எடுத்துட்டேன்னா அந்த இண்டிகோட ஃப்ளைட்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிடுதுன்னா உடனே அதான் அஸ்ட்ரானமிக்கல், அதாவது நம்மளால் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஃபேர் இன்க்ரீஸ் ஆச்சு. அதாவது டெல்லியிலேருந்து சென்னை வரணும்னா 65,000 ரூபாயா ரவுண்ட் ட்ரிப். அதாவது ஒரு மனிதாபிமானங்கிறதே இல்லாமல் போயின்னு இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்பொழுது அஃப்கோர்ஸ் நான் இதெல்லாம் சொல்கிறதுனால உடனே ஏதோ பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது, சேஞ்சஸ் ஏற்பட போகிறதுன்னு நான் எதிர்பார்க்கவும் இல்லை, அது நடக்கவும் நடக்காது. இருந்தாலும் ஆஸ் எ சிட்டிசன் வி ஹேவ் டு எக்ஸ்பிரஸ் அவர் வியூ. அது எனக்கு மட்டும் இல்லை, பார்க்குறவா அவங்க எல்லாருக்கும் பொருந்தும். ஏன்னா ஒன்ஸ் வி ஸ்டார்ட் திங்கிங், நம்ம இதுவாக சொல்லலை, நான் தப்பாவோ குத்தமாவோ சொல்லலை, நம்ம என்ன பண்ணுறோம்னு நம்மளோட தாட் ப்ராசஸ், அதாவது சொன்னேனே, அதாவது ஒன்றை தொட்டால் இன்னொன்று அப்படியே போயிட்டே இருக்கும். இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட். இப்போ தாட் ப்ராசஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ தாட் ப்ராசஸ்ன்னு எடுத்துட்டேன்னா நம்மளோட தாட் ப்ராசஸே இஸ் கண்ட்ரோல்ட் பை சோஷியல் மீடியா. அதாவது சுய சிந்தனையை நாம் இழந்து கொண்டு வருகிறோம். இதில் எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதாவது நம்ம ஒரு ஃபேஸ்புக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்கிறேன், ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட் நம்ம பார்க்குறோம், ஏதோ ஒரு பர்டிகுலர் இது ஒன் ஆஃப் மேட்டர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். ஒரு தடவை அதை பார்த்துட்டேன்னா சப்சிக்வெண்ட்டாக உங்களுக்கு வர்றது எல்லாமே அது ரிலேட்டடாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், அதை பார்க்க நம்ம மனசுலையும் அதுதான் பதிய ஆரம்பிக்கும். ஸோ தி அதர் சைடே தெரியாமல் போய்டும் நமக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த சிந்தனை, நம்மளோட சிந்தனை இஸ் கண்ட்ரோல்டு பை சோஷியல் மீடியா. இதே தான் வாட்ஸ்அப்பை பொறுத்த வரைக்கும் ஃபார்வர்ட் அந்த ஃபார்வேர்டை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு பெரிய ட்ராபேக் ஐ வுட் சே, அதாவது நம்ம தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணணும். அது வந்து அது வெரிஃபை கூட பண்ணுறது கிடையாது, நிஜமா பொய்யா சரியா சரியில்லையா. அண்டு இதோட ரிலேட்டடாக இப்போ அடுத்தது சொன்னேன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ இப்போ எல்லா தொட்டத்துக்கெல்லாம் ஏஐ. இந்த ஏஐ அதனால சௌரியங்கள் இருந்தாலும் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தா ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. எது நிஜம் எது பொய்னே தெரிய மாட்டேங்கிறது. அண்ட் நாட் ஒன்லி தேட், இப்போ நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடியாக இருக்கட்டும், இல்லை கூகுள் ஜெமினியாக இருக்கட்டும், இதெல்லாம் யூஸ் பண்ணுறா எல்லாரும் டிராஃப்ட் பண்ணுறதுக்கு. அப்போ பண்ண என்ன ஆகும், நம்மளோட சிந்தனா சக்தி மழுங்கிடும். அதாவது சாதாரண அப்ளிகேஷன் எழுதணும்னா கூட என்ன எழுதணும்னு தெரியாமல் போயிடும். இது வந்து நம்மளுக்கு வந்து எஸ்பெஷலி இந்த யங்கர் ஜெனரேஷன். என்னோட மெயின் ஐடியா ஆர் இன்டென்ஷன் என்னன்னா, ரைட் ஃப்ரம் த டைம் ஐ மேட் கர்மான்னு ஒரு சீரீஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இட் வாஸ் மேட் ஃபார் பாஸ்டரிட்டி. அதாவது அக்ரஹாரம்னா எப்படி இருந்ததுன்னு ஃபியூச்சர் ஜெனரேஷன்ஸுக்கு தெரியணும். அக்ரஹாரம்னா இப்படி இருந்ததா. ஏன்னா
ஏன்னா இட்ஸ் ஆல் எய்ம்ட் அட் த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். அவள் பார்ப்பாங்கிற நம்பிக்கையில் நான் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதில் ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னென்னா, மகாபெரிவா சீரீஸ் நான் பண்ணேன் இல்லையா, அதை வந்து நிறைய யங்ஸ்டர்ஸ் பார்த்துருக்கா. ஸோ நம்ம வந்து கொடுக்குற விதத்தில் கொடுத்தோம்னா நிச்சயமாக வந்து அதுக்கு வந்து இட் வில் டெஃபினெட்லி ட்ரா தி அட்டென்ஷன் ஆஃப் தி யங்ஸ்டர்ஸ். இது வந்து அனுபவ ரீதியாக நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கா எல்லாரும். இப்போ சீனியர் சிட்டிசன்ஸாக இருக்கும், எல்டர்ஸாக இருக்கட்டும், அதை வந்து எந்த அளவுக்கு அவங்க கிரகிச்சுட்டு இருக்கான்னு தெரியல. ஆனால் யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எதுக்கு எடுத்தாலும் தொட்டத்துக்கெல்லாம் அதையே டிபெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அண்ட் ஆல்சோ அதில் சோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். அது வந்து உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு வேளை. அதாவது இப்போ என்னோட ஒரு ஃபோட்டோவை வச்சு இன்னொருத்தரோட ஃபோட்டோவை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். அது நானே இருக்க வேண்டாம். ஆனால் பார்க்குற ஆளுக்கு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் என்ன வரும், ஐயோ இவரோட இருக்காளா, இவரோட இந்த மாதிரி. அதான் ஐ மீன் ஐ எம் டாக்கிங் அபவுட் தி ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். அது ஒரு பக்கம். அதே மாதிரி செய்திகள் பரவுறது, அதாவது பொய்யான செய்தியை பரப்பி விடுறது, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன்ஸ். அண்ட் நம்ம மனசே என்ன ஆகிடுறதுன்னா போக 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 நம்ம தாட் ப்ராசஸே நெகட்டிவாக தான் திங்க் பண்ணுறது. அதாவது இப்போ இது எடுத்துங்களேன், நியூஸ் சேனல் எடுத்துங்கோ, இல்லை பிரிண்ட் மீடியாவை எடுத்துங்கோ, இல்லை எதுவாக எடுத்துங்கோ, நெகட்டிவிட்டிக்கு தான் அவங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறா. அதாவது இங்கே கலவரம் நடந்தது, இங்கே கொலை நடந்தது, இங்கே கற்பழிப்பு நடந்தது. ஏன் நல்ல விஷயங்களே நடக்கலையா நாட்டில்? நல்ல விஷயங்கள் எல்லாம் விட்டுடுறா. ஏன்னா அவளுக்கும் தேவைப்படுறது ஒரு சென்சேஷன். அண்ட் நம்மளுக்கும் என்ன ஆகிடுறதுன்னா, ஒரு நல்ல விஷயத்தை படிக்கிற போது அதை இக்னோர் பண்ணிடுறோம். ஒரு பரபரப்பு நடந்ததுன்னா, இப்போது உதாரணமாக சொல்கிறேன், இதுவும் கரூரில் வந்து தளபதி விஜய் போனார், அங்கே இது நடந்தால் நம்மளும் அந்த பரபரப்புக்கு நம்ம அடிமையாகிட்டு இருக்கோம். ஸோ கம்மிங் பேக் டு திஸ் ஒன் அரட்டை, இதில் வந்து ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த மாதிரி பயனுள்ள விஷயங்களாக எடுத்து ஒரு சின்ன அவேர்னஸ் ஏற்படுத்தலாம். அது ஃபாலோ பண்ணலைங்கிறது வேற விஷயம். இதில் சொல்லியிருக்கிற மாதிரி, கீதையில் சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான், கர்மண்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. சரி, அதை வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறேன். அதாவது திஸ் இஸ் மை டியூ. இது வந்து நானே எடுத்துட்டதுன்னு வச்சுக்கோங்களேன், யாரும் என்கிட்ட சொல்லலை இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி இல்லை. நானே எடுத்துட்டது என்னென்னா, நம்மளால் முடிஞ்சது வரைக்கும் 2 விஷயம் பண்ணணும். இன்னொன்று, அதாவது ஒன்று வந்து நீ உன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே. அதே மாதிரி பரோபகாரம் இதம் சரீரம். நம்ம இந்த உலகத்தில் வந்திருக்கிறது எதுக்காகன்னா, அடுத்தவர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச சௌரியங்களை ஏதுவாக இருக்கிறது, அதுக்காக தான் நம்ம வந்திருக்கோம். அண்ட் இன்னொன்று நான் சொல்கிறேன், இதுவும் என்னோட அனுபவத்தில் சொல்கிறேன், வென் யூ டூ தட், உங்களுக்கு அதில் கிடைக்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் இஸ் ஃபார் கிரேட்டர், மச் மோர் தேன் த பெனிஃபிட்ஸ் தட் யூ கெட். அதாவது நம்மளுக்கு யாராவது உதவி பண்ணுறதை விட நம்ம யாருக்காவது உதவி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த உதவியானது நமக்கு மகத்தான ஒரு ஆத்ம திருப்தியை கொடுக்கறது. அந்த ஆத்ம திருப்தி தான் இஸ் மோட்டிவேட்டிங் மீ டு டூ வாட் எவர் ஐ எம் டூயிங் நவ். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். அதாவது சமீபத்தில் வந்து நான் பெரியவா சீரீஸ் 2ஆக இருக்கட்டும், இல்லை மகரிஷியாக இருக்கட்டும், தற்காலிகமாக சஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம், ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அது அஃப்கோர்ஸ் ஒன் ஆஃப் த திங்ஸ் வந்து மகாபெரிவா பொறுத்த வரைக்கும் கான்ட்ரிபியூஷன்ஸ் எனக்கு வந்து போதுமான அளவுக்கு இல்லை. அதனால அது வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் எல்லாட்டேருந்தும் வரும்பொழுது அதை மறுபடியும் ரிவைவ் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கேன். அண்ட் ஐ டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நவ் டு இன்ஃபார்ம் யூ ஆல் இன் த சென்ஸ், முடிந்தால் நீங்கள் ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடியும், எஸ் பெரியவா சீரீஸ் தொடரணும் அப்படின்னு நினச்சிட்டு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சதுன்னா அது வந்து எனக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒன் ஆஃப் தி அதர் இதில் சொன்னேன்னா, அதாவது ஒரு பாட்காஸ்ட், இன்சிடென்ட்லி நான் வந்து இந்த பீரியடில் வந்து ஐ வாண்ட் டு கீப் மை செல்ஃப் ஆக்டிவ். ஏதோ என்னை பற்றியே சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது எல்லாருக்குமே பொருந்தும். அதாவது நெவர் சிட் ஐடில், பி ஆக்டிவ், ஆல்வேஸ் டூ சம்திங் ஆர் தி அதர். இப்போ அது வந்து எனக்கு வந்து சீரியஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கலை. பட் வாட் ஐ டிட், 3 ஷோ இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஒன்று வந்து அஃப்கோர்ஸ் அரட்டை அடிக்கலாம் வாங்க. அண்ட் at this moment I wish to thank all the participants.
அதான் இந்த அரட்டை அடிக்கலாம் வாங்கல பார்ட்டிசிபேட் பண்ணுறா பார்த்தீங்களா, அவள் எல்லாருமே வந்து சார் எங்களுக்கு எந்த பேமெண்ட்டும் வேண்டாம், ஃப்ரீயாக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு கோடானு கோடி நன்றி அவளுக்கு. ஏன்னா இந்த காலத்தில் வந்து அதாவது தவிர்க்க முடியாத காரணத்தினால எல்லாருமே வந்து லௌகீகத்தில் வந்து ஈடுபட வேண்டிய ஒரு கட்டாயம், பணம் இல்லாமல் எதுவும் பண்ண முடியாது. ஸோ வென் தே ஸ்பெண்ட் த டைம் டெஃபினெட்லி அதை வந்து இட் ஹாஸ் டு பி டிரான்ஸ்லேட்டட் இன்டு மணி. அப்படி ஒரு காலகட்டத்தில் அப்படி ஒரு சூழலில் நம்ம இருக்கோம். இருந்தாலும் இவ எல்லாருமே வந்து தே வாலண்டியர்ட். வென் ஐ ப்ரப்போஸ் டு தேம் தே வாலண்டியர்ட். சரி சார், இது வந்து நாங்கள் வந்து இதுக்கு எந்த விதமான பேமெண்ட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா. ஸோ மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் தேம். அதே மாதிரி இன்னொரு ஷோ வந்து ஒரு இது பாட்காஸ்ட் ஒன்று பண்ணிகிட்ருக்கேன். அதாவது பிரிங் பீப்புள், அதாவது அவள் வந்து எமினண்ட்டாக இருக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது, சொல்கிற விஷயந்தான் முக்கியம் அப்படிங்கிற பேசிஸில் அவள் வந்து அச்சீவ், ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு விதத்தில் அச்சீவ் பண்ணவா அவளோட வந்து பாட்காஸ்ட் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் த தேர்ட் ஒன் ஐ எம் டூயிங் இஸ் மனதை தொட்ட கதைகள். அதாவது இந்த கதைகள் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு அண்டர்லைங் கருத்து ஒன்று இருக்கும், ஒரு சார்ட் ஆஃப் எ மெசேஜ். ஏன்னா ஐ ஆல்சோ பிலீவ் தட் நம்ம ஏதாவது பண்ணினா அது ப்ரொடக்டிவாக இருக்கணும், அது ஒரு அர்த்தம் இருக்கணும். ஸோ இந்த 3 ஷோ இப்போ பண்ணிட்டுருக்கேன். அஃப்கோர்ஸ் அதோட லிங்க் எல்லாம் நான் கொடுக்குறேன், யாரெல்லாம் அதெல்லாம் பார்க்கலையோ அதை கூட நீங்கள்லாம் பார்க்கலாம். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, we should keep ourselves active always. And எனக்கு வந்து I have very strong belief that மகாபெரிவா சீரீஸ் மறுபடியும் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் அந்த பாட்காஸ்ட்டில் சொன்னேன்னா மேபி பை எண்ட் ஆஃப் ஜான்வரி மகாபெரிவா மறுபடியும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. எனிவே அதை வந்து நான் வந்து பெரியவாழ்த்தையே விட்டுவிடுறேன். எப்போவுமே நான் அதை தான் சொல்லுவேன், நான் பண்ணிட்டேன்னு நான் எதுவுமே சொல்லிக்கிறது இல்லை, எல்லாமே அதுவாக நடக்கிறது. இட்ஸ் ஆல் ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் டெஸ்டினி. ஸோ மகாபெரியோட அனுகிரகம் இருந்து அது நடக்கணும் இருந்தால் நிச்சயமாக நடக்கும். ஸோ இன்னியோட இந்த அரட்டையை பொறுத்த வரைக்கும், அதாவது மொனோபொலி அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் இப்போ சமீபத்தில் நடந்த இண்டிகோ ஃபியாஸ்கோ. ஏன்னா அது பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் இருக்கட்டும், பட் எப்படி வந்து அவள் வந்து ஒரு ஆதிக்கத்தை, ஒரு அதிகாரத்தை பிரயோகம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக அது இருந்தது. இது வந்து நாட் ஓன்லி டு ஏர்லைன்ஸ், டு எனி வாக் ஆஃப் லைஃப். இப்போ வந்து நம்ம இதுக்கு வருவோம், அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதன் அவன் வந்து தன்னை வந்து இன்டிஸ்பென்சபிள் அப்படின்னு நினச்சிட்டான்னா, இல்லை இன்டிஸ்பென்சபிள் மாதிரி ஆயிட்டாலும் அதுக்காக தான் சொல்லுவாள், இது வந்து வித்யா கர்வம் இருக்கவே கூடாதுன்னு. அதாவது ரொம்ப படித்தோன்னு தனக்கு மிஞ்சி எதுவும் இல்லைன்னா அந்த ஆணவம், அதிகாரம் இதெல்லாம் வந்துவிடும். இதுதான் இப்போ வந்து இண்டிகோலையும் இதே தான் நடந்திருக்கு. அதாவது காம்படிஷன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இவாளுக்கு வந்து ஒரு 20% ஷேர் தான், மற்ற ஏர்லைன்ஸ் ஈச் டிஸ்ட்ரிபியூட்டட் அப்படின்னு இருந்தால் இந்த இதுவே வந்திருக்காது. அதே மாதிரி தான் இப்போ வந்து இன்னொரு உதாரணம் சொல்லணும்னா, ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்மளோட இதுக்கு வரேன்னா, அதாவது வைதீகம் பண்ணி வைக்கிறதுக்கு, இதை நான் வந்து யாரையும் குத்தம் குறையாக சொல்லலை, ஒரு அப்சர்வேஷனாக சொல்கிறேன். அதாவது இப்போ வைதீகம் பண்ணி வைக்கிறதுக்கு இருக்கிற வாத்தியார்கள் ரொம்ப குறைச்சலாக இருக்கா. அப்போ என்ன ஆயிடுறதுன்னா, அவள் என்ன டிமாண்ட் பண்ணுறாளோ அதை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம். அதை வந்து சரியாக தப்பான்னு நான் சொல்ல விரும்பலை. பட் அஃப்கோர்ஸ் இதில் ஒரு பாசிட்டிவ் விஷயம் என்ன, ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நிறைய வைதிகால் இப்போ நல்ல வசதியோடு இருக்கா. அதாவது முன்னாடி இருந்த மைண்ட் செட் இருக்கா, இப்போ அந்த மைண்ட் செட் நிறைய பேருக்கு இருக்குது. அதாவது அவள் ரொம்ப கஷ்டப்படுறா இல்லை, ஒரு நல்ல விஷயம், ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, they are all able to lead a very decent life. அதுக்காக அதில் இல்லவே இல்லையான்னு கேட்கக்கூடாது. ஏன்னா எல்லா இதுலேயுமே வந்து 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. இப்போ ஐடியில் இருக்கிறவா இப்போ நல்ல பொசிஷனில் சுந்தர் பிச்சை மாதிரி இருக்கிறவாளும் இருக்கா, வேறு லெவலில் இருக்கிறவாளும் இருக்கா. அதனால் எல்லாத்துலேயுமே 2 எக்ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். ஆனால் பொதுவாக பார்த்தேன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஏன்னா கார்லாம் வச்சுருக்கிறவா கூட இருக்கா. அது மாதிரி ஒரு ஆஃபீஸ் செட்டப் மாதிரியே, ஒரு கார்ப்பரேட் மாதிரியே கூட இப்போல்லாம் வந்துட்டுருக்கு.
ஸோ எதுக்கு நான் அதை சொல்ல வந்தேன்னா, ஸோ அந்த மொனோபொலி அப்படிங்கிற ஒரு இது வந்து சிச்சுவேஷனே உருவாகக்கூடாது. அது வந்து இப்போ சமீபத்தில் நடந்த இந்த இண்டிகோவோட இதனால ஒரு ஒரு இட்ஸ் எ லேர்னிங். அஃப்கோர்ஸ் ஒன்ஸ் அகெயின் எவ்ரி திங் பாயில்ஸ் டவுன் டு த சேம் திங். எதுவாக இருந்தாலும் அது ஒரு சில நாள் பரபரப்பாக பேசப்படும். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஏர் கிராஷ், அது கொஞ்ச நாளைக்கு பேசிகிட்டு இருந்தா, அதுக்கப்புறம் அது போச்சு. ஆப்ரேஷன் சிந்தூர் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தா, அது போச்சு. டெல்லி பாம்பிளாஸ் கொஞ்ச நாள் பேசிகிட்டு இருந்தா, அது போச்சு. ஸோ எதுவுமே வந்து ஒரு தற்காலிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் அது என்ன ஆச்சுன்னு தெரியப்போ, அதுக்காக இப்போ என்ன நாளைக்கு என்ன இண்டிகோவில் யாராவது ட்ராவல் பண்ணாமல் இருக்க போகிறோமா? ஏன்னா வேறு வழி கிடையாது. இப்போ எத்தனை தான் அந்த பேசஞ்சர்ஸ் வந்து தேவர் புட் இன் டு லாட் ஆஃப் டிஃபிகல்ட்டிஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். பட் என்னன்னா ஒரு வாரம் கழிச்சு அவனுக்கு மறுபடியும் ட்ராவல் பண்ணணும், டெல்லிக்கு போகணும் சென்னையிலேருந்து, நான் வேறு வழி கிடையாது, அதில் தான் போயாகணும். ஸோ வி ஆர் புஷ்ட் இன் டு தட் சிச்சுவேஷன். இது வந்து நான் இன்னொரு சின்ன லைட்டர் வெயினில் சொல்கிறேன். அதனால தான் அந்த காலத்தில் வந்து எல்லாருமே வந்து இந்த மாதிரி சௌரியங்களுக்கெல்லாம் வந்து இடம் கொடுத்துக்கவே இல்லை. எங்கே போனா இருந்தாலும் நடந்து போவா, இல்லை மாட்டு வண்டி, இவ்வளோதான். இந்த பட் அதுக்காக வந்து அப்போ என்ன இந்த இது வந்து டெவலப்மெண்ட் க்ரோத் எல்லாம் தேவையே இல்லையா அப்படின்னு கேட்டால், இட்ஸ் ஆல் இன்னும் இன்டர் கனெக்டட், இன்டர்லிங்க். உன்னோட லைஃப்பை நீ சிம்பிளாக வச்சுட்டு இருந்தேன்னா இதெல்லாம் தேவையில்லை. இது எல்லாத்துக்குமே அடிப்படை காரணம்னு பார்த்தேன்னா நம்மளோட ஆசை. நம்ம ஆசையை அதிகரிச்சுக்கிறோம், நம்ம தேவை அதிகரிச்சு. இது வந்து நிறைய பேர் டிஸ்பியூட் பண்ணலாம். நீ ஒரு நாள் இருக்க முடியுமா, இருந்து காட்ட முடியுமா? அப்படி கிடையாது. நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவையோடு நம்ம நிறுத்திட்டோம்னா, இப்போ இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் இதோட கனெக்டடாக. அதான் சொன்னேன், எல்லாமே இன்டர்லிங்க் தான். இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொன்னால் ஒரு 2-3 தான் இருக்கும். எல்லாருக்குமே சொல்கிறேன் பொதுவாகவே. அதாவது புடவைன்னா ஒரு 3 புடவை இருக்கும், 4 புடவை இருக்கும், அவ்வளோதான். ஐ எம் டாக்கிங் அபவுட் 60-70 years ago. அதே மாதிரி ஆண்களுக்குன்னா ஒரு 2 வேஷ்டி இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும். இப்போ ஒவ்வொருத்தர் வீட்டிலையும் பாருங்கோ, கரெக்ட் மீ இஃப் ஐ எம் ராங், ஒவ்வொருத்தர் வீட்லேயும் பாருங்கோ, கபோர்டை திறந்தால் அவ்வளவு துணிமணி இருக்குது. அதை வந்து ஒரு தடவை 2 தடவை யூஸ் பண்ணுறதோட போயிடும் அது. எஸ்பெஷலி இவளோட மைண்ட் செட் எப்படி ஆகிடுதுன்னா, யங்ஸ்டர்ஸ் சொல்கிறேன், ஒரு ஏதாவது விசேஷம், ஒரு பார்ட்டின்னா அதுக்கு ஒரு புதுசு வாங்க வேண்டியது, அதுக்கப்புறம் அதை யூஸே பண்ணுறது கிடையாது. அப்போது எவ்வளோ பொருள்கள் வேஸ்ட் ஆகுது. இதுக்கு ரிலேட்டடாக இன்னொன்று சொல்கிறேன், கல்யாணத்தில் சாப்பாடு. இதெல்லாம் வந்து இப்போ இன்ஃபேக்ட் மகா பெரியவா அப்போவே சொல்லியிருக்கா, அதாவது கல்யாணங்களை ரொம்ப சிம்பிளாக நடத்துங்கோ அப்படின்னு. இந்த ரிசப்ஷன் கல்ச்சராக இருக்கட்டும், இதனால் டோட்டலி எக்கானமியே எவ்வளோ அஃபெக்ட் ஆகுது பாருங்க. ஒரு சங்கீத், ஒரு மெஹந்தி, அதில் ஃபோட்டோ ஷூட், அதில் வீடியோ எடுக்க வேண்டியது, சாங்ஸ் பண்ண வேண்டியது, இதுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறா. ஓகே, செலவு பண்ணட்டும், ஒரு ஆசை, ஒரு சந்தோஷத்துக்காக பண்ணுறா. அந்த வீடியோ அதுக்கப்புறம் யாராவது பார்க்குறாளா? அது எங்கேயோ கிடக்கும். அதே ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தாலும் கல்யாணம் அட்டன் பண்ண முடியாதவ வந்தாலும் அவளுக்கு போட்டு காய்ப்பா. அது மட்டும் அங்கே ஓடிட்டு இருக்கோம், இவன் மட்டும் பேசிகிட்டு இருப்பாள். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, கொஞ்சம் நம்ம ப்ராக்டிக்கலாக இருக்கலாம். ஸோ இதெல்லாத்தையும் இது பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன். கல்யாண சாப்பாடு செலவு சொன்னேன், சாப்பாட்டுக்கு லட்சக்கணக்கில். சமீபத்தில் ஒரு கல்யாணத்தை நான் அட்டன் பண்ணேன். எல்லா கல்யாணத்துலையும் அதே தான் நடக்கிறது. அட்டன் பண்ணால் அங்கே இத்தனைக்கும் புஃபே சிஸ்டம் தான். புஃபே சிஸ்டமாக இருந்தாலும் எடுத்து போட்டுக்க வேண்டியது, கொஞ்சமாக சாப்பிட வேண்டியது, விட்டுட வேண்டியது. ஸோ நம்மளுக்கே ஒரு சின்ன என்ன சொல்ல, ஒரு உறுத்தல் இருக்கணும். என்னடா அது நம்ம சாப்பாட்டை வேஸ்ட்டு. ஏன்னா அன்னம்னு நிந்தியாத் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை வந்து இதெல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, தவிர்த்தா ரொம்ப நல்லது. ஸோ எகெயின் கம்மிங் பேக் டு தி மொனோபொலிஸ். ஏன்னா அங்கேருந்து இதெல்லாமே செயினாக வருது பாருங்கள். ஒன்று சொன்னால் இன்னொன்று தொட்டு 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 வருது. அதனால் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங், இந்த அரட்டையை பொறுத்த வரைக்கும், இந்த நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் இதை வளர விட்டோம்னா அதோட ஆதிக்கம் நமக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இது வந்து மொனோபொலியை பொறுத்த வரைக்கும். அஃப்கோர்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து த என்டையர் டீம் வில் பி தேர்.
அண்ட் வில் டேக் அப் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் பிஃபோர் ஐ சைன் ஆஃப், ஒவ்வொரு தடவையும் சொல்கிறதே தான் சொல்கிறேன், என்னோடய யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, யாரெல்லாம் இது வரைக்கும் பண்ணலையோ. ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரிப்ஷன் இஸ் ஃப்ரீ. சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்னோடய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்லோட் பண்ணும்போதெல்லாம். அதே மாதிரி என்னோடய பாட்காஸ்ட்டும் பாருங்க. அண்ட் மனதை தொட்ட கதைகள், அது எல்லா கதையுமே வந்து நான் பர்சனலாக பார்த்து படித்து செலக்ட் பண்ண கதைகள். அதில் ஒவ்வொன்றிலையும் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ் இருக்கும், அதையும் பாருங்க. அண்ட் கண்டினியூ டு சப்போர்ட் மீ. அண்ட் தோஸ் ஹூ விஷ் டு கான்ட்ரிபியூட், என்னோட இது மொபைல் நம்பர் இங்கே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா I will provide you the details. and God willing and with பரமாச்சாரியால்ஸ் அனுகிரகம் பெரியவா சீரிஸ் மறுபடியும் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த எபிசோட முடிச்சுக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.